டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் அவியல் கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் அடிக்கடி அவியல் கறி செஞ்சு சாப்பிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் கல்யாண வீடுகள்லையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தான் கேரளா சைடு பண்ணக்கூடிய இந்த அவியல் கறி. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை அவியல் கறி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் உங்கள் நாக்கிலேயே நிற்கும். இதை செய்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இவ்வளவு நேரத்திலே முடிச்சிடலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்ந்து பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் ஓணம் ஸ்பெஷல் அவியல் கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி எடுத்தாச்சு. இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. பாத்திரத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா சேனை வெட்டு கிழங்கு. அதை நீட்ட வாக்கில் நல்லா துளியெல்லாம் சீவிட்டு நீட்ட வாக்கில் வெட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போ ஒரு கப்பு போல் நம்ம இந்த மாதிரி இதில் சேர்த்த வச்சு கேரட்டு அதே மாதிரி நீண்ட வாக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே எடுத்து ஒரு கப்பு வெட்டி இதில் சேர்த்தாச்சு. எல்லாமே நம்ம வெட்டி கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் அப்படி சேர்த்துட்ருக்கோம். அதேமாரி இது நம்ம சக்கரை பூசணி தான், மஞ்சள் பூசணி. அது மாதிரி ஒரு கப்பு நம்ம இந்த வாளி நீட்ட வாக்கில் வெட்டி எடுத்துக்கிறணும். ஏன்னா இது சட்டுன்னு குழையக்கூடிய வரன்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய தின்னதாக வெட்டிக்கிட்டோம்னா தான் நம்ம அதை வேந்து நம்ம கிண்டி கொடுக்கும்போது நமக்கு அந்த பீஸ் அப்படியே கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்து நல்லா தொலியை சீவிட்டு இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட்டி அதையும் கழுவிட்டு நம்ம அதை ஒரு கப்பு சேர்த்தாச்சு. பீன்ஸை நல்லா ஒடிச்சு இந்த மாதிரி நீட்ட வாக்கில் ஒடிச்சு நல்லா கழுவிட்டு ஒரு கப்பு போல் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். புடலங்காய் மேலே அந்த வெள்ளைய சாம்பல் நிறமாக இருக்கும். அதை நல்லா இழைச்சிட்டு அதை நல்லா உள்ளுக்கு இருக்க அந்த விதைப்பகுதியெல்லாம் கழிச்சிட்டு நீட்ட வாக்கில் இந்த மாதிரி வெட்டி அதுவும் ஒரு கப்பு நல்லா அலசிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. ஏன்னா காய்கறி முதல் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருளாக சேர்த்துட்டு அடுப்பு மெதுவாக பற்ற வச்சுக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ வெள்ளரிக்காய் நம்ம பெரிய முத்தின வெள்ளரிக்காய். அந்த முத்தின வெள்ளரிக்காயை வாங்கிட்டு அந்த மேல் தொலியவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை பகுதியும் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அரை கப்பு போல் வெட்டிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தடிமனாகவே இருக்கட்டும். ஏன்னா வெள்ளரிக்காய் சீக்கிரம் குழஞ்சிரும். அதுக்காக கொஞ்சம் தடிமனாகவே வெட்டி போட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் ஒரு சின்னதானா 3 காய், பெருசுனா 2 காய். அது ஒரு கப்பு போல் வெட்டிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு முருங்கைக்காய் நல்ல நீளமான முருங்கைக்காய் எடுத்து அதே மாதிரி நீட்ட வாக்கில் வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான காய்கறி எல்லாம் நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அதை நம்ம இதில் சேர்த்தாச்சு. உப்பு இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு, ஒரு 1.5 டீஸ்பூனு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா ஒரு கப்பு போல் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணி இதில் சேர்த்துருவோம். இந்த காய் வேகிற அளவுக்கு ரொம்பையும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு அவியல் எப்படி இருக்கும்னா அப்படியே ட்ரையாக அப்படியேவும் பொழுன்னு காய்கறி மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ தண்ணி ஒரு கப்பு சேர்த்தாச்சு. புதினா தண்ணி நல்லா இருக்கு வாசமா. குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நல்லா புதினாவை வாங்கி நல்லா சுத்தப்படுத்திட்டு அப்படியே ஒரு கண்ணு மாதிரியே உள்ள தண்ணியில் வச்சிட்டோம்னா மேலே வாட்டர் வைக்கும்போது அந்த தண்ணியை அந்த புதினாவும் நல்லா அந்த செழிம்பாக இருக்கும். உள்ளுக்கு அப்படியே வளர்கிற மாதிரியே இருக்கும். அதை நம்ம குடிக்கும்போது நல்லா அந்த புதினா டேஸ்ட்டோட தண்ணி நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் நம்ம செக்கெண்ணெய் தான் வாங்கியிருக்கோம். அந்த செக்கெண்ணெயை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு அப்படி மேலே ஊற்றி விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அந்த தண்ணி, மஞ்சள் பொடி, அந்த உப்பு எல்லாத்தையுமே. நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. பச்சையாவே சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டீங்க? இல்லை. இப்போ நம்ம டிஷ் எடுக்கும்போது பேசிகிட்டே எடுக்கும்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டு இருந்தோம்னா அதுங்களையும் கீழே போகாம இதாயிரும், தீஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் நம்ம நீங்கள் வீட்டில் பண்ணும்போதுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லா காய்கறியும் போட்டு எல்லாம் கலந்துட்டு கூட நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். என்ன செய்ய போகிறோம், வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ மூடியை போட்டாச்சு. நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்து நம்ம கிண்டி பார்த்துக்கணும். சில நேரங்களில் தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதுக்காக ஒரு கப்பு தான் ஊற்றிட்டோம் அதிலே எல்லாம் வந்துருக்கும் நம்ம சொல்ல முடியாது.
தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அந்த அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அதை கிண்டி கொடுத்து நல்லா அந்த காய் வந்து உடஞ்சிரவும் கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். நம்ம வேக வச்சுட்டு சொல்கிறேன். வந்து அவியலுக்கு காய்கறி வந்து வேக வச்சுருக்கோம். அந்த இடைவெளியில் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு அரைமுறி தேங்காய், அரைமுறி தேங்காய் நல்லா வெள்ளையாக துருவி எடுத்திருக்கோம். அதை வந்து இந்த மிக்சி ஜாரில் எல்லா துருவலையும் சேர்த்துருங்க. அதோடு சேர்த்து நம்ம காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 8 போல் சின்ன வெங்காயம், அதை நல்லா தொலியை விரிச்சிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சின்ன சீரகம் 1 டீஸ்பூனு, அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு அவியலுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதான். இந்த பொருட்களை வந்து நல்லா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம இந்த ஏற்கனவே அந்த தேங்காய் அந்த வெங்காயத்தை இதுலேயும் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். 2 சுற்று விட்டாலே போதும். இப்போ அரைச்சிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சது வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அந்த பச்சை மிளகா அந்த இதை அரைப்பட்டாலே போதும். அந்த சீரகம் 1 2 அரைப்பட்டாலே போதும். அந்த அளவுக்கு அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. அந்த 3 நிமிஷத்தில் நம்ம அந்த காய்கறியை லேசாக அப்படியேவும் உலச்சி விட்டு, உலச்சி விட்டோம்னா தான் அது எல்லா பக்கமும் நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக விடும். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு நல்லா தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ லேசாக தான் தண்ணி இருக்குது. லேசாக இருக்குது தண்ணி. இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியமுக்கு இல்லை சிம்மில் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம முருங்கைக்காய் அந்த இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா அருமையாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த உடனே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் துருவல், அந்த சீரகம், அந்த பச்சை மிளகா எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லா துருவலையும் உள்ளே சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. எல்லாத்துலேயும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட சேர்த்து நம்ம ஒரு தயிர், அதாவது ரொம்பையும் புளிக்காத தயிர், ரொம்ப அதிகமாக புளிக்கிற தயிர் ஊற்றிட வேண்டாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் நல்லா ஊற்றிடுங்க. கருவேப்பிலை ஒரு 3 கொத்தை உருவி இந்த இடத்துல நல்லா சேர்த்துட்டு நம்ம தயிர் போட்ட உடனே நல்லா ஒரு தடவை எல்லாமே தயிர் அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. நேரில் தயிரை போட்டும்போது நல்லா நமக்கு அப்படியே அந்த அவியல் அந்த தயிர் தான் ஸ்பெஷலு. அதோட ஸ்பெஷல் இன்னொன்று கடைசியாக சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய், அது அப்படியே மேலே ஒரு ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் அப்படி பராக்க மேலே விட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு அருமையான ஒரு கேரளா ஓணம் பண்டிகை ரெசிபி தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நான் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதேமாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் நல்லா நம்ம சொன்னக்கூடிய பக்குவங்களில் அருமையான முறையில் காய்கறியெல்லாம் தயார் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு, அவ்வளோதான், ரொம்ப லேசான வேலை. கிட்டத்தட்ட அந்த காய்கறி வந்து வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.